வாட், டிசிபியா? ராம், பரணி இருவருமே அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர். சார், எங்களால் இன்னும் நம்ப முடியலை. உங்களுக்கே சீனியர் கிரேடில் இருந்துட்டு எப்படி சார் என்றான் பரணி. என்னாலையும் இன்னும் ஜீரணிக்க முடியல பரணி. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர்னு நினச்சதுக்கே மனசு கொதிச்சது. இதில் இவருக்கு என் கையால் சல்யூட் போட்டிருக்கேன்னு நினைக்கும் போது கூடும் சார். உங்கள் நிலைமை புரியுது. பட் இப்போது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக கேஸை மூவ் பண்ணணும். அவரோட பொசிஷனுக்கு நம்ம பண்ணுற வேலை தெரிஞ்சிச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவார். அதுக்குள்ளே பக்கா எவிடன்ஸ்லாம் கொண்டு வரணும் சார். யூ ஆர் ரைட் ராம். சரி, நீங்கள் முடிஞ்சால் அந்த அதர்வா ரூமில் ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்கள். எதுக்குன்னா கமிஷனர்கிட்ட இதை பற்றி சொல்லி வைக்கிறேன். நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றார். மறுநாள் காலையில் உள்ளே நுழைந்தவுடன் அமர்நாத்தை சந்திக்க சென்றான் ராம். வா ராம், என்ன காலையிலே வந்திருக்க, என்னாச்சு என்றான். ஏகே, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் என்றான். என்ன ராம், சொல்லு. அது கொஞ்சம் உங்கள் மனசை தைரியப்படுத்திக்கோங்க. உங்கள் பையன் ஏதோ பெரிய லெவலில் இல்லீகல் வேலையில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு தோணுது ஏகே. இன்னும் முழுசாக தெரியல. பட் எனக்கு சில டீட்டெயில் தேவைப்படுது. அவர் ரூமில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. உறுதியாக தெரியாமல் உங்ககிட்ட சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. என்னடா, வேலைக்கு வந்தவன் இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறான்னு நினைக்காதீங்க. என் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க என பாதி உண்மையும் பாதி நடிப்புமாய் கூறி முடித்தான் ராம். அமர்நாத்தின் முகத்தில் இருந்தது கோபமா, வருத்தமா, இயலாமையா ராமால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்ன சொல்கிறதுனே தெரியல ராம். ஏன் அதர்வா இப்படி மாறிட்டான்னு தெரியல. இந்த எஸ்எம் குரூப்போட ஒரு சின்ன செங்கலும் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. என் மீராவோட கனவு. அதை போய் இப்படி கெட்ட பேர் வாங்க வச்சுட்டானே. ஏகே, ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. தைரியமாக இருங்க. உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம். நான் உங்கள் கூடவே இருக்கேன். கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ராம். சரி, அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணு. அதில் ஒரு சாவி கொத்து இருக்கும். எடுத்துட்டு வா என்றார். எடுத்து கொண்டு வந்து அவரின் கையில் கொடுத்தான். இதுதான் ராம் அவன் ரூம் கீ. அவன் ஊரில் இல்லை. இருந்தாலும் மதியான நேரமாக போ, இல்லைனா வேலைக்காரங்களோட தேவையில்லாத பார்வைக்கு இடம் கொடுக்கணும் என்றார். ராமிற்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. இவ்வளோ நம்புகிறாரே, என்னை பற்றி சொல்லவா வேண்டாமா? அங்கே ஏசிபி சார், இங்கே இவர். என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த அசைன்மெண்ட்டை எடுத்திருக்க கூடாதோ? ஏதேதோ சிந்தனையில் இருந்தவனே அழைத்தார் ஏகே. ஒன்றும் இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஏகே என்று கூறிவிட்டு மனக்குழப்பத்தோடையே வெளியே வந்தான் ராம். மதிய நேரம் அமர்நாத் கூறியது போலவே யாரும் அவ்வளவாக வெளியே வருவதில்லை. மெதுவாக அதர்வாவின் அறையில் சென்று அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அமர்நாத் கொடுத்த சாவி கொத்தில் அவனது அனைத்து அலமாரிகளின் சாவிகளும் இருந்தது. ஒவ்வொன்றாக திறந்து பார்த்துவிட்டு ஒன்றும் கிடைக்காமல் கடைசி அலமாரியை திறந்தான். 4-5 ஃபைல்கள் இருந்தன. அவனுக்கு தேவையான விவரங்களும் கிடைத்தது. அவர்கள் வெளிநாட்டோடு ஒப்புக்கொண்டுள்ள ஒப்பந்தம், அதனை முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய தொகை என அனைத்தையும் தன் மொபைலில் ஸ்கேன் செய்து கொண்டவன் அவற்றை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு வெளியே வந்தான். அறையை பூட்டி திரும்பும் நேரம் சாக்சி அவன் பின்னால் நின்றிருந்தான். அவளை சற்றும் எதிர்பார்க்காதவன் தடுமாறித்தான் போனான். என்ன சாக்சி, இந்த நேரத்தில் நீ எங்க பண்ணுற என்று கேட்டான். அதை நான் கேட்கணும் அண்ணா. அங்கிள் இல்லாத நேரத்தில் அவர் ரூமில் உங்களுக்கு என்ன வேலை? அது ஏக்கெல்லாம் ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னார் என எங்கோ பார்வையை வைத்தபடி பேசினான். ஓ, கொடுங்க ஃபைலை பார்க்கலாம் என்று அவள் கைகளை நோட்டமிட்டாள். இல்லைடா, அது இங்கே இல்லை என்றான். அண்ணா, நான் உங்களை உண்மையாகவே அண்ணான்னு நினச்சி தான் பழகிறேன். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு உங்கள் முகமே காட்டி கொடுக்குது. அங்கிள் கூட சொன்னார், அந்த ராம்கிட்ட கேர்ஃபுல்லாக இருமா, ஏனோ அப்பா கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான் அது இதுன்னு. ஆனால் நான் உங்களை முழுசாக நம்பினேன். ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை பொய்யாயிடுமோன்னு தோணுது என்றான் அவனிடம். ப்ளீஸ் ஸ்டாப் இட் சாக்சி. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத. நானும் உன்னை என் தங்கையாக நினச்சி தான் பழகிறேன். ஆனால் அதுக்காக என்னோட தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை. இருந்தாலும் நீ இவ்வளோ பேசினதால சொல்கிறேன். அதர்வாவை நம்பாத. அவர் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அதுவும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு. உன் தாத்தாவை தவிர யாரையும் நம்பாத, அது உனக்கு நல்லதில்லை என்றான். என்னன்னா புதுசு புதுசாக கதை விடுறீங்க, வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அங்கிளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனிவே இனி இதை பற்றி பேச வேண்டாம், அதுதான் நமக்கு நல்லது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தாத்தா உங்களை ரொம்ப நம்புகிறாரு, அதை உடச்சிடாதீங்க என்று சென்று விட்டான். வேலை முடித்து வீட்டுக்கு வந்து விட்டான் ராம். டேய் ராம், இவனுங்க போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு எத்தனை ஜீரோன்னு கண்டுபிடிக்கவே 4 நாள் ஆகும் போலையே என ராம் கொண்டு வந்திருந்த ஃபைலை பார்த்தவாறு பரணி கூற ஏதோ சிந்தனையில் இருந்தான் ராம். ஏண்டா இன்னுமா அந்த பொண்ணு பேசுனதையே நினச்சிக்கிட்டு இருக்க? உண்மை தெரியாமல் பேசுகிறா, எல்லாம் தெரிய வந்தப்புறம் அவளே சாரி கேட்க போறா, இதுக்கு ஏண்டா வருத்தப்படுற என்றான் பரணி. நீ சொல்கிறது கரெக்டு தான் பரணி, பட் நிறைய போய் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அங்கிருந்து வெளியே வந்துடணும்டா என்றான் ராம். அதான் எவிடன்ஸ் கிடச்சிருச்சே, ஏசிபிட்ட கொடுத்து முடிச்சுக்க வேண்டியதான். டேய் பரணி, அதை ஒழுங்காக பாரு, எல்லாத்துலேயுமே அதர்வாவோட நேம் மட்டும்தான் இன்வால்வாக ஆகிருக்கு. விநாயக் பிளான் பண்ணியிருக்கான்டா. உண்மையில் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதர்வா வெறும் தலையாட்டி பொம்மை தான். ஆமாம் ராம், கவனிக்கவே இல்லை. இப்போ என்னடா பண்ணுறது? விநாயக் தன் வாயால் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கேஸ் முடியும்டா. பட் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு என்றான் ராம். மறுநாள் வேலைக்கு சென்றவனிடம் சாக்சி ஒழுங்காக பேசவில்லை. அமர்நாத்திடம் முந்தைய நாள் தான் கண்டுபிடித்ததை அறகுறையாக கூறிவிட்டு தன் அறையில் வந்தமர்ந்தான். ஏதோ சிந்தனையில் இருந்தவன், சரி பாயலை பார்த்து நாள் ஆயிடுச்சு, அவளை பார்த்துட்டு வருவோம், ஏதாவது அப்டேட் கிடைக்க சான்ஸ் இருக்கு என கெஸ்ட் ஹவுஸை நோக்கி சென்றான். வழக்கமாய் சந்திக்கும் ஜன்னல் அருகில் நின்று அவளை அழைக்க அவனுக்காகவே காத்திருந்தது போல் அவனை நோக்கி வந்தாள். சார், உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 days முன்னாடி இங்கே வர 2 பேரும் பேசிக்கிட்டாங்க சார். என்னோட லவ்வர்னு சொல்லி யாரோ என்னை பற்றின டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. அது எப்படியோ அதர்வா சாருக்கு தெரிய வந்துடுச்சு. நல்ல வேலையா அங்கே செக்யூரிட்டி கேமரா அன்னைக்கு ஒர்க் ஆகலை போல, அதனால் யாருன்னு தெரியலையா. யாரா இருக்கும் சார் என்றான். வேற யாரு, நாங்கள் தான் பாயல். அதை வச்சு தான் உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சு உங்கள் டைரியை வச்சு தான் ஒரு ஐடியாவே கிடைச்சது என்றான். ஓ, நானே நினச்சேன் நீங்களா இருக்குமோன்னு. சரி, நீங்கள் எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருங்க சார் என்றான். ஓகே பாயல், யூ டேக் கேர் என்று சென்று விட்டான். பாயல் கூறியதை வைத்து இன்று எதுவும் குழு கிடைக்குமா என அன்றை போலவே இரவில் மருத்துவமனைக்கு சென்றனர். எதிர்பார்த்ததை போன்றே அதர்வாவும் விநாயக்கும் இருந்தனர். டிசிபி அன்று வரவில்லை. என்ன அங்கிள் இது, பாயலை பற்றி விசாரிச்ச வர அவளுக்கு லவ்வர்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை, ஆனால் எவனோ வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கான். வீட்டில் இந்த ராம் தொல்லையை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு பார்த்தா இது ஒரு புது பிரச்சனையாக வந்து நிற்கிது. என்னவோ எனக்கு ஒன்றும் சரியாக படலை. அதர்வா ஒருவேளை அவளை பற்றி விசாரித்தது ஏன் ராமா இருக்கக்கூடாது மாமா என்று பார்த்தான். வாய்ப்புகள் இருக்குது அதர்வா. அவளை பற்றின விஷயம் துளி அளவு வெளியே போனாலும் நாம் உள்ளே போக வேண்டியதான். கவலைப்படாதீங்க மாமா, அந்த ராமை கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டுடுறேன், என்ன செய்யலாம்னு பார்ப்போம் என்றான் அதர்வா. ஏசிபியிடம் நடந்ததை கூற அவரோ, ராம் கொஞ்ச நாள் நீங்களும் பரணியும் ஏன் உங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கே போயிட்டு வரக்கூடாது என்றார். என்ன சார், இவங்களுக்கு பயந்து எங்களை ஓட சொல்கிறீங்களா என்றான் பரணி. பரணி, டென்ஷன் ஆகாதீங்க, உங்களை போக சொல்கிறதுக்கு ரீசன் அவங்களுக்கு பயந்து இல்லை, அவங்கள நம்மக்கிட்ட சிக்க வைக்கத்தான். அவங்களுக்கு டவுட் இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். நீங்களே இங்கே இல்லைன்னா அவங்க கொஞ்சம் சுதந்திரமாக சுற்றுவாங்க, அதனால் நமக்கு பல ஹெல்ப் கிடைக்கும் கண்டிப்பாக என்றார். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சார், பட் ஒரு 2 days ஆகட்டும், அமர்நாத் சார்கிட்ட நான் பேசுகிற விதமாக பேசுகிறேன் என்று ராம் சொல்லிவிட்டு இருவரும் சென்று விட்டனர். மறுநாளை தங்களை பின்தொடரும் நபர்களை கண்டுகொண்டனர். பரணி அனாவசியமாக எங்கும் செல்வதை தவிர்த்தான். அதுபோன்றே ராமும் தன் அறையே என்றாலும் பரணியிடம் அனாவசியமாக பேசிக்கொள்ளவில்லை. மறுநாள் ஒரு முடிவோடு அமர்நாத் பவனிற்கு சென்றான் ராம். ஏகே, நான் சென்னை கிளம்பலாம்னு இருக்கேன் என்றான். என்ன ராம் திடீர்னு? அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான். அதுவும் போக அம்மா நான் அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதான் டெம்பரவரியாக ஏதாவது வேலை தேடி அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு பார்க்குறேன் என்றான். அமர்நாத் எதுவுமே பேசவில்லை.
உங்கள் பார்வைக்கு அர்த்தம் புரியுது ஏகே. நீங்கள் கொடுத்த வேலையை நான் முடிக்காமலேயே கிளம்புறேன்னு பார்க்குறீங்க. பட் எனக்கு வேறு வழி தெரியல. கண்டிப்பாக அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுறேன். அதுவரை என்று நிப்பாட்டினான். உன் நிலைமை புரியுது ராம். உன் முடிவை மாற்ற சொல்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. என்றைக்குமே குடும்பம் தான் முக்கியம். நீ போயிட்டு வா. பட் அகைன் இங்கே வந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னை வந்து பாரு. இந்த அமர்நாத் பவனின் கதவு உனக்காக எப்போவுமே திறந்திருக்கும். தேங்க்ஸ் ஏகே. உடம்ப பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. இதை சொல்லும்போது ஏனோ குரல் உள்ளேயே போயிருந்தது ராமிற்கு. என்ன அதர்வா ஏதாவது பண்ணிடுவானா? சிரிப்புடனே கேட்டார் அவர். ஏகே என்று ஆச்சரியமாக பார்த்தான். பயப்படாத ராம், என் புள்ள அந்த அளவுலாம் போக மாட்டான். நீ சந்தோஷமாக போயிட்டு வா. சாக்சி கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்கிக்கோ, எதுக்கும் யூஸ் ஆகும் என்றார். அண்ணா, ஏன் வேலையை விட்டு போகிறீங்க? நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க என கிட்டத்தட்ட அழும் நிலையில் இருந்தால் சாக்சி. ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, போகிறேன், வேற ஒன்றும் இல்லை என ஏதேதோ கூறி அவளை சமாதானப்படுத்தி விட்டு வெளியே வந்தான்.